பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் மறுமரிட்சகரமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். நல்லா இருக்கிறீங்களா? மறுபடியும் இந்த காணொலியின் மூலமாக உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப பெரிய மகிழ்ச்சி. இன்றைக்கி ஒரு காரியத்தை உங்கள் மத்தியில் சொல்லி உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். நிறைய பேருக்கு ஆவிக்குரிய இந்த ஓட்டத்தில் கர்த்தர் ஆரம்பிக்கும் போது ஒரு தரிசனத்தோட, ஒரு வைராக்கியத்தோட, தேவன் கொடுத்த அந்த வாக்குத்தத்தத்தோட நம்முடைய ஆவிக்குரிய ஓட்டத்தை தொடங்குகிறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கை பயணத்தில், இந்த ஆவிக்குரிய பயணத்தில் ஏதோ சில காரணங்களால் தேவன் நமக்கு தந்த வாக்குத்தத்தங்களும் தேவன் நமக்கு தந்த தரிசனங்களும் தேங்கி விடுகிறது. என் அன்புக்குரியவர்களே, நம்முடைய ஓட்டம் தேங்குகிற ஓட்டமாய் அல்ல, அது ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். நாம் போய் சேர வேண்டிய இடம் ரொம்ப தூரம் பயணிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நம்முடைய ஆவிக்குரிய பயணம் ரொம்ப தூர பயணம். பரம கானான் என்கிற அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட எல்லையை நோக்கி பயணிப்பதற்கு தான் ஆண்டவர் நம்மை ரட்சித்தார், அதற்குத்தான் அபிஷேகித்தார், அதற்குத்தான் கிருபா வரங்களை கொடுத்தார், அதற்குத்தான் இவ்வளவு ஆசீர்வாதங்களை கொடுத்தார். அதுதான் நம்முடைய குறிக்கோள், அதுதான் நம்முடைய தரிசனம். ஆனால் இந்த தரிசன பயணத்தில் ஏதோ சில காரணங்களுக்காக நாம் சில இடங்களில் தேங்கி விடுகிறோம், ஒரு இடத்துல முடங்கி விடுகிறோம். இன்னைக்கு ஒருவேளை அப்படி முடங்கி போய் அப்படிப்பட்ட தேங்கி போன நிலைமையில நீங்கள் இந்த காணொலியை பார்த்து கொண்டிருப்பீர்கள். ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் மறுபடியும் உங்களை தட்டி எழுப்ப வேண்டும் என்று விரும்புகிறார். வேதாகமத்தில் ஆதியாகமத்தின் புத்தகம் 11வது அதிகாரம் 31வது வசனம் இவ்விதமாய் சொல்கிறது: தேராகு தன் குமாரனாகிய ஆபிரகாமையும் ஆரானுடைய குமாரனும் தன் பேரனுமாய் இருந்த லோத்தையும் தன் குமாரன் ஆபிரகாமுடைய மனைவியாகிய தன் மருமகள் சாராயையும் அழைத்து கொண்டு அவர்களுடனே ஊர் என்கிற கல்தேயருடைய பட்டணத்தை விட்டு கானான் தேசத்துக்கு போக புறப்பட்டான். அவர்கள் ஆரான் மட்டும் வந்தபோது அங்கே இருந்து விட்டார்கள். என் அன்புக்குரியவர்களே, இந்த ஆபிரகாமுடைய தகப்பன் தேராகுக்கு ஒரு தரிசனம் பிறக்கிறது, ஒரு வாக்குத்தத்தம் கிடைக்கிறது, தேவனுடைய அழைப்பு கிடைக்கிறது. அவருடைய குடும்பத்தை அழைத்து கொண்டு தன்னுடைய சொந்த இடத்தை விட்டுவிட்டு கர்த்தர் காண்பிக்கக்கூடிய ஆண்டவர் அவருக்கு குறித்து வைத்திருக்கிற அந்த கானான் தேசத்தை நோக்கி பயணிக்க ஆரம்பிக்கிறார்கள். ஆனால் அவர்கள் ஆரான் என்கிற இடத்துக்கு வந்தபோது அவர்கள் அங்கே இருந்து விட்டார்கள் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அவர்கள் தரிசனம் தேங்கி விட்டது, அவர்களுடைய அழைப்பு தேங்கி விட்டது, அவருடைய ஆவிக்குரிய பயணம் முடங்கி விட்டது. ஆனால் ஆண்டவர் அப்படியே விட்டு விடுகிறவர் அல்ல. தேராகுக்கு பிற்பாடு ஆண்டவர் ஆபிரகாமை அழைக்கிறார். நான் ஆபிரகாமுக்கு அனுப்புறாரு, நீ உன் தேசத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. என் அன்புக்குரியவர்களே, முடங்கி போன அவருடைய ஆவிக்குரிய ஓட்டத்தை, தேங்கி போன அவருடைய ஆவிக்குரிய பயணத்தை மறுபடியும் ஆண்டவர் துவங்க விரும்புகிறார். ஒருவேளை இந்த காணொலியை பார்க்கிற உங்க லைஃப்ல ஏதோ சில காரணங்களால, ஒருவேளை மாம்சத்தினாலேயோ சரீர பலவீனத்தினாலேயோ ஆவிக்குரிய பலவீனத்தினாலேயோ சில தோல்விகளாலேயோ அல்லது இழப்புகளாலேயோ நீங்கள் உங்கள் ஆவிக்குரிய பயணத்தில் தேங்கி இருப்பீர்களானால் இன்றைக்கு ஆண்டவர் மறுபடியும் உங்களை தட்டி எழுப்பிவிட வேண்டும் என்று விரும்புகிறார். உங்கள் மனது நான் மறுபடியும் எழும்ப வேண்டும், நான் மறுபடியும் பயணிக்க வேண்டும், நான் மறுபடியும் எனக்கு குறிக்கப்பட்ட எல்லைக்குள் நான் சென்றடைய வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்படுவீர்களானால் இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்ய விரும்புகிறார். இன்றைக்கு இரவு உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கர்த்தர் கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார். என் அன்புக்குரியவர்களே, அந்த மாற்றத்தை நீங்கள் அனுபவிக்க வேண்டுமானால், மறுபடியும் நீங்கள் புறப்பட வேண்டுமானால், again you have to rise up, again you have to revive in your life. உங்க வாழ்க்கையில மறுபடியும் நீங்க அந்த ஆவிக்குரிய வாழ்வை உயிர் ஊற்றி விட வேண்டும் என்று விரும்புவீர்களானால் நீங்கள் செய்ய வேண்டிய முதலாவது காரியம் என்ன என்றால், எந்த இடத்தில் தேங்கினீர்களோ, தேங்கி போனதற்கு காரணமான உடைமைகள், தேங்கி போனதற்கு காரணமான உறவுகள், தேங்கி போனதற்கு காரணமான ஸ்தோத்திரம் தேவையில்லாத சில அனுபவங்கள் நம்ம வாழ்க்கையில இருக்குமானால் அவைகளை விட்டு வேதம் சொல்கிறது, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சில விஷயத்தை விட வேண்டிய அவசியம் உண்டு, சில விஷயங்களை ஒதுக்க வேண்டியது அவசியம் உண்டு, சில விஷயங்களை நம்மை விட்டு புறக்கணிக்க வேண்டியதும் நிராகரிக்க வேண்டியதும் அவசியமா இருக்கிறது. நாம எந்த இடத்துல தேங்குவதற்கு காரணமாக அனுபவங்கள் இருந்ததோ, அது இடமா இருக்கலாம், சூழ்நிலையா இருக்கலாம், காரணமா இருக்கலாம், உடமையா இருக்கலாம், உறவுகளா இருக்கலாம், எதுவா வேணாலும் இருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, அவைகளை விட்டு கர்த்தர் உங்களுக்கு தந்த தரிசனத்தை நோக்கி மீண்டும் நீங்கள் புறப்படுவீர்களானால் உங்களுக்காக ஆண்டவர் ஆரோக்கியமான வாக்குத்தத்தங்களை, தீர்க்க தரிசனங்களை, நிறைவேற வேண்டிய சகலவிதமான ஆசீர்வாதங்களை அவர் உங்களுக்காக வைத்திருக்கிறார். அவைகள் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது. நீங்கள் எழும்புவீர்களானால் ஆண்டவர் உங்களை தேவனுடைய கரத்தில் பயன்படுத்துவதற்கு
போதுமானவராக இருக்கிறார். தேங்கி விடாதீர்கள். உங்கள் ஆவிக்குரிய ஓட்டம் தேங்கி விடக்கூடாது. உங்கள் ஆவிக்குரிய ஓட்டம் முடங்கி விடக்கூடாது. நீங்கள் எழும்ப வேண்டும், பிரகாசிக்க வேண்டும். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். இந்த இரவில் நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின எங்கள் அன்பு தகப்பனே, இந்த காணொலியை பார்க்கிற ஒவ்வொருடைய வாழ்விலும் கர்த்தர் தலையிடுவீராக. தேவனுடைய பெரிய திட்டம் நிறைவேறுவதாக. தேங்கி போன அனுபவங்கள், முடங்கி போன அனுபவங்கள், நிராகரிக்கப்பட்டு போன அனுபவங்கள், தரிசனத்தில் ஏற்பட்ட பின்மாற்றங்கள் இன்றைக்கு மறுபடியும் உயிரூட்டப்படுவதாக. இந்த காணொலியை பார்க்கும் பொழுது உங்களுடைய பிள்ளைகள் வாழ்விலே ஒரு அற்புதம் நடப்பதாக என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். தேவனுடைய விடுதலை உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you, God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கிவ் அப் பண்ணாதீங்க, விட்டு கொடுக்காதீங்க. கர்த்தர் உங்களை மறுபடியும் எடுத்து பயன்படுத்த விரும்புகிறாரு. வேண்டாத காரியங்களை விட்டு ஆண்டவர் விரும்புகிற காரியத்தை பிடித்து கொண்டு பயணிங்கள். கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்ய போதுமானவர். God bless you. ஆமென்.